இந்த உலகத்தில் 7000க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் இருந்தாலும் சொல் இலக்கணத்தின் அடிப்படையில் இவ்வளவு லாங்குவேஜஸ்களையும் முக்கியமாக 4 வகைகளாக தான் பிரிக்கிறோம். வாங்க அந்த 4 வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1. அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜஸ். இந்த டைப்பில் தமிழ், கொரியன், ஜாப்பனீஸ், டர்கிஷ் லாங்குவேஜஸ்லாம் வருது. அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜ்னா 2 வார்த்தைகளை இணைச்சு ஒரே வார்த்தையாக பேசுறது. அதாவது வீடுங்கிறதுல ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லைங்கிறதுல ரிலேஷன்ஷிப் உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த 2 கான்செப்டுகளுக்குமான வார்த்தைகளை இணைச்சு ஒரே வார்த்தையாக வீட்டில்னு சொல்கிறோம். படித்து கொண்டுங்கிறதுல ஒரு செயல் இருக்குது, இருக்கிறாங்கிறதுல ஒரு செயல் இருக்குது. இந்த 2 செயல்களுக்குமான வார்த்தைகளை இணைச்சு ஒரே வார்த்தையாக படித்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறோம். அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜ்னா வார்த்தைகளை இணைச்சு பேசுறது. 2. அனலிட்டிக்கல் லாங்குவேஜஸ். அனலிட்டிக்கல் லாங்குவேஜஸ்னா வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து பேசுறது. இது அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டான தன்மை கொண்டது. இதில் இங்கிலீஷ், சைனீஸ், வியட்நாமீஸ் லாங்குவேஜஸ்லாம் வருது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் அட் த ஹவுஸ். வீட்டில் அப்படிங்கிறது அட் த ஹவுஸ்னு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. அவன் படித்து கொண்டிருக்கிறான். ஹி இஸ் ரீடிங். இஸ் ரீடிங் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜில் படித்து கொண்டிருக்கிறான் ஒரே வார்த்தையாக இருக்குது. ஆங்கிலமும் தமிழும் வேற வேற டைப்பில் இருக்கிற லாங்குவேஜஸ். அதனால தான் தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் கற்றுக்க கஷ்டப்படுறது. 3. ஃபியூஷனல் லாங்குவேஜஸ். ஃபியூஷனல் லாங்குவேஜும் அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபியூஷனல் லாங்குவேஜில் ஒரு பார்ட்டிக்கல்லையே நிறையா கிராமட்டிக்கல் மீனிங்ஸ், அதாவது ஜெண்டர், சிங்குலர், ப்ளூரல், டென்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா உள்ளே இருக்கும். அப்படிங்கிறனால இது அக்ளூடினேட்டிவ் லாங்குவேஜில் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஃபியூஷனல் லாங்குவேஜ்னு ஒரு கேட்டகரியில் வருது. 4. பாலிசிந்தட்டிக் லாங்குவேஜஸ். இதில் ஒரு முழு வாக்கியமும், அதாவது என்டையர் சென்டென்ஸும் ஒரே வார்த்தையாக தான் இருக்கும். இது கிரீன்லாண்டில் பேசுகிறாங்க. ஸோ ஆங்கிலமும் தமிழும் வேற வேற டைப்பில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆகும்.